வந்துட்டு தீபக் வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட போய் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி அருண் கிட்ட நீ வந்துட்டு அந்த போன சீசன் வின்னர் அர்ச்சனா பற்றி பேசினதுனால அவன் செம்ம காண்டில் இருக்கான், அது வந்து நீ சொன்னது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே முத்துக்குமரனும் அவன் சொன்னான், உங்கள்கிட்ட பேச்சு திறமை மட்டும்தான் இருக்குது, அதை வச்சுட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னானே, அதனால எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால நானும் அப்படி பண்ணிட்டேன் சரின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், பேச்சு திறமையை வச்சு தான் போன சீசன் வின்னர் ஜெயிச்சாங்கன்னு சொன்னேன், இதில் நான் பர்சனலாக போகலன்னு இருந்தாலும் எனக்கு வந்து அவன் கோவம் வந்து நானும் மனுஷன் தானே, எனக்கு கோவம் வராதா, அதனால தானே நானும் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே தீபக்கும் சரிடா ஓகே பார்த்துக்கோ, எனக்கு அவனோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உள்ளேயும் வரமாட்டார், சொல்லிட்டு போயிடுறாரு. ஏற்கனவே வந்துட்டு அருண் வந்து பாபா சொல்லும்போது தீபக் அண்ணா வந்துட்டு 2 பேரையும் சண்டே பிரித்து விட்டுருப்பாரு. அப்போ வந்து முத்துக்குமரன் கிட்ட சொல்லியிருப்பாரு நீ போன்னு. அப்போ முத்துக்குமரன் கேட்பாரு, அவன் பாபா சொன்னது உன் காதில் விழவே இல்லையானே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ நேற்றுக்கு வந்துட்டு தீபக் இப்படி சொன்னதுனால முத்துக்குமரன் வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கு முன்னாடி அருணை கூப்பிட்டுட்டு சரி நான் இதை இப்படி நம்ம எடுத்துகிட்டே போக வேண்டாம், இதை நம்ம இப்படி முடிச்சுக்கலாம், அதனால தான் அவங்ககிட்ட வந்து சாரி சொல்கிறேன், உன்னை ஹர்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அது சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் இதில் என்ன விஷயம்னா அருண்கிட்ட போயிட்டு நீ பாபா சொன்னதுக்கு நீ வந்து அருண்கிட்ட போய் முத்துக்குமரன் கிட்ட சாரி சொல்லுன்னு தீபக் சொல்லியிருக்க மாட்டார். தோ இது ஆக்ஷன் அது ரியாக்ஷனாக இருந்தாலும் அருணும் சும்மா இல்லை, அருணும் நிறைய பேரும் பேச்சு திறமை வச்சு அவனால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ ஜெயிக்கணுங்கிற கனவோடு தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க, எவ்ரி கண்டஸ்டன்ட் அதுக்கு தான் போராடுறாங்க. அப்போ அப்படி சொல்லும் போது ஒருத்தருக்கு கோவம் வரதான் செய்யும். ஸோ அருணையும் சாரி சொல்லியிருக்கலாம், பட் அருணை சாரி சொல்ல தீபக்கும் சொல்லலை, அருணும் அந்த சாரியையும் சொல்லலை. சரி, ராணவ் கிட்ட முத்துக்குமரன் ஒரு சின்ன கதை சொல்லியிருப்பாரு, அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பேச்சாளர் வந்துட்டு போயிட்டு ஒரு கூட்டத்தில் போயிட்டு பேசுவாராம், கோழி குழம்பு கோழியெல்லாம் ஒரு உயிரை கொண்டு நம்ம சாப்பிட்றது தப்பு, எதுக்கு நம்ம அசைவம் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பார் போல இருக்கு. உடனே அவரோட பொண்டாட்டி அதை கேட்டுட்டு ஐயோ நம்ம வீட்டில் போய் கோழி குழம்பு வேறு வச்சுருக்கோமே, இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு போயிட்டு வீட்டில் போய் இந்த கோழி குழம்பை பற்றி தூர ஊற்றிடுச்சான். நம்ம புருஷன் இப்படி பேசிட்டு இனி வந்து எப்படி கோழி குழம்பு சாப்பிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் ஒரு பேச்செல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா அந்த கோழி குழம்பையும் சாதத்தையும் எடுடி அப்படின்னு சொன்னோடனே ஐயோ அதை நான் தூர ஊற்றிட்டேனே, நீங்கள் கூட்டத்தில் அப்படி பேசினோடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. உடனே வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, டேய் ஊருக்கு தாண்டி உபதேசம், வீட்டுக்கு இல்லடி, நான் குழம்பு வச்சா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அந்த சட்டியை மணத்துக்கிட்டே சாப்பிட்டாராம். ஸோ எல்லாருமே ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து ராணுவுக்கு ஒரு கதையை சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் அதை லைவில் கேட்டிருந்தா இதில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த கதையை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணேன். இதில் நிறைய பேர் என்னென்னா முழுசாக லைவ் பார்க்காம ஒரு விஷயத்தை இல்லாததை சொல்கிறீங்க அப்படிலாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க. இருக்கிறது தான் நாங்கள் பார்த்து தான் போடுறோம், நீங்கள் மேபி அதை மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.